இன்றைக்கும் ஒரு நல்ல நாள். உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷம். தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தார், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய உயிர் தெழுந்த மேன்மையின் சிறப்பை நாம் அதிகமாக யோசித்து நன்றி செலுத்தி கொண்டே இருக்கணும். இன்றைக்கும் அப்படிப்பட்ட நன்றி செலுத்துகிற நாள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. மார்க் 15ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் எப்படி இருக்கு? சிவப்பான மேலங்கியை அவருக்கு உடுத்தி முள்முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி. இன்றைக்கு ஒரு காரியத்தை நீங்க நினைவு கொள்ளணும். அது என்னன்னா, உன் சாபங்களை அவர் சகித்தார். இந்த வசனத்துல படித்த மாதிரியே முள்முடியை அவருக்கு சூட்டினார்கள். They crowned him with a crown of thorns. இந்த thorns முட்செடிகள் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல இருக்கும், எப்பொழுது மனிதன் கீழ்ப்படியாமல் போனானோ, எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ, அப்போ தேவனுடைய சாபம் அவனுக்கு நேராக வந்தது. அவன் நிமித்தமாக பூமி சபிக்கப்பட்டது. அதன் விளைவாக என்ன நடந்துச்சுன்னா, பூமியிலிருந்து முட்கள் வளர்ந்தது, முட்செடிகள் வளர்ந்தது. அதற்கு முன்பதாக முட்செடிகள் கிடையாது. அப்போ முட்கள் அப்படின்றது தேவன் இந்த பூமியின் மேல போட்ட சாபத்தின் விளைவாக விளைந்த ஒரு காரியம். மனிதனுடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக இப்படிப்பட்ட காரியம் நடந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் அப்படின்னா, அவர் சிலுவையின் மரணம் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராக இருந்தார். மனிதன் எதை செய்ய தவறினானோ அதை இயேசு கிறிஸ்து செய்து முடித்தார். மனிதன் கீழ்ப்படியாமை நிமித்தமாக எதை விளைவித்தானோ இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தவராக அதே காரியத்தை அவர் அழித்தார். முட்கள் என்பது சாபத்தினுடைய அடையாளம். Jesus took away your curses even before you knew them. இயேசு கிறிஸ்து உங்கள் சாபங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிவதற்கு முன்பதாகவே எடுத்து விட்டார், அழித்து விட்டார். எப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய தலையில அந்த முட்கிரீடத்தை சூட்டினார்களோ, எப்போ அந்த crown of thorns அவருடைய தலையில வந்துச்சோ, அப்பவே உங்க மேலேயும் என் மேலே இருந்த எல்லா சாபத்தையும் அவர் எடுத்துக்கொண்டார். நம்முடைய சாபத்தை அவர் சகித்தார். He cancelled it even before you saw them. நீங்களும் நானும் நம்முடைய சாபத்தை பார்ப்பதற்கு முன்பதாகவே அதை அவர் நிர்மூலமாக்கினார். அது மட்டும் கிடையாது, எப்போ அந்த முட்கிரீடம் அவருக்கு சூட்டப்பட்டதோ அப்பவே அந்த சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டார். நம்முடைய சாபங்கள், நம்முடைய தலைமுறையின் சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் தனக்குள்ளாக எடுத்துக்கொண்டு அவர் மூலமாக அதை பரிசுத்தம் படுத்தி அதை ஆசீர்வாதமாக மாற்றி நம்முடைய வாழ்க்கையில கொடுத்து, நம்ம பிறப்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் செஞ்சிட்டார். அதுக்கப்புறம் தான் நம்ம பிறந்திருக்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்தார். உன் சாபத்தை அவர் சகித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது சாபத்தில் அல்ல, ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பிறந்ததே ஒரு ஆசீர்வாதம் தான். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், என்னுடைய தாய் பாவத்தில் என்னை கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து அது வரைக்கும் வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லா சாபத்தையும், எல்லா பாவத்தையும், எல்லா ரோகத்தையும் அவர் அழித்தது நிமித்தமாக நீங்களும் நானும் பாவத்தில் பிறக்காமல் பரிசுத்தத்திலும் நீதியிலும் பிறக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சாபம் என்பது நமக்கு இல்லை. இன்றைக்கு கூட உங்க மைண்ட்ல, உங்களுடைய சிந்தையில நிறைய காரியங்கள் நடக்காததுக்கு ஏதோ ஒரு சாபமா இருக்கலாம். இந்த சாபத்தினால நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு இல்லை, வேலையில ஒரு உயர்வு இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் சாபத்தின் வாழ்க்கை உங்களுக்கு இல்லை அப்படின்றத ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். ஏனென்றால் உங்கள் சாபத்தை அவர் சகித்தார், அதை ஜெயித்தார். இன்றைக்கும் ஆசீர்வாதத்தில் உங்களை வாழ வைத்திருக்கிறார். இந்த சிறப்பை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இன்றைக்கு கொடுத்திருக்கிறக்காய் நன்றி செலுத்துங்க. இன்றைக்கும் ஒரு நன்றியுள்ள நாளாக இருக்கட்டும்.